வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி நம்ம அபார்ட்மெண்ட்ல செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். போகியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செம கிராண்டா செம சூப்பரா 3 நாளைக்கு அவ்வளோ கிராண்டா செலிப்ரேஷன் எங்க அபார்ட்மெண்ட்ல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட தொகுப்பு தான் இன்னைக்கு இந்த பதிவுல ஒவ்வொன்றா பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் போகி எப்படி செலிப்ரேட் ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்லி மார்னிங் வாசலில் கோலம் போடுறதுலேருந்து தான் நம்மளோட பண்டிகையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு விசேஷமும் ரொம்ப பிரம்மாண்டமாக கோலம் போடுறது உண்டு. கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நமக்கு மெனு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கசின் நாங்களாம் சேர்ந்து போகி சேலஞ்ச், போகி சாப்பாடு சேலஞ்ச், சமையல் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் எங்களுக்குள்ளேயே இன்டர்னலாக இருந்துச்சு. மார்னிங்கே எங்கள் தாத்தா மெனுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டார். யார் சூப்பராக அந்த வாழை இலை, அந்த பந்தி சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாமே கவர் பண்ணி பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனில். ஸோ இன்றைக்கி மெனு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ரங்கோலி காம்படிஷனு. ஸோ பார்த்திங்கனாக்கா ரங்கோலி காம்படிஷன் நிறைய நம்ம சேரலாமா வேண்டாமா, ஏன்னா நான் செம்ம டைட்டு ஷெட்யூலு. ஸோ பப்புலாம் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அந்த ரங்கோலி காம்படிஷனில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி மினிட்ல நேம் கொடுத்து, ஏன்னா நம்ம எப்படி எவ்வளோ பார்ட்டிசிபேட்டடாக ரொம்ப எந்துவாக இருக்குமோ நம்மளை பார்த்து குழந்தைங்க வளரும் போது நம்மள மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், தேங்காய் போட்ட பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கதம்ப சாம்பார், அதுவும் அரைச்சி விட்ட சாம்பார், ரசம், மோர் குழம்பு, அப்புறம் பருப்பு கேபேஜ் வடை, அதுக்கப்புறம் அவல் பாயசம், பால் போலி, இதோடு சேர்த்து நமக்கு ஆஸ் யூஷுவல் கட்டி தயிரோட நமக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஒரு மீல் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நம்ம பண்ணோம், இவ்வளோத்தையும் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும், ஒரு 1 hour மேக்ஸிமம் 1 hour கொடுத்துருந்தாங்க. அந்த 1 hourல எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்சாக இருந்தது. ஸோ குக்கரில் ஒரு பக்கம் ரைஸ் பருப்பு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா அவலை வேக போட்டுட்டேன். இந்த பக்கம் அவரைக்காவை மஞ்சப்பொடி உப்பு போட்டு பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு நல்லா வேக விட்டாச்சு. ஏன்னா வயசானவங்களாம் சாப்பிடும்போது நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகும். நமக்கே ரொம்ப வேக வச்சு நல்ல காய்கறியை சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அவல் இந்த பக்கம் நல்லா வேக ஆரம்பித்தோடனே இதில் பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு பால் சேர்த்துட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கரையணும் அவல். அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு கீழே இறக்கினதுக்கப்புறமா நெய்யில் உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்து கொட்டினாக்கா அவல் பாயசம் ரெடி. இன்னொரு சைடு இந்த பொரியலுக்கு சாம்பாருக்கெலாம் நான் வறுத்துக்கிறேன். கடலப்பருப்பு, சிகப்பு மிளகா, அதுக்கப்புறம் தனியா, கொஞ்சமாக கருவேப்பிலை கூட நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னாக்கா. அப்புறம் கொஞ்சமாக நிலக்கடலை நான் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் அவரைக்காய் நம்ம வேக விட்டு கொட்டியாச்சு. வேக விட்டதில் கடுகு தாளித்து அதில் உப்பு பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா உசிலச்சதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டு இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த அந்த அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னாக்கா மணக்க சூப்பரான கல்யாண பொரியலாட்டம் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொடி நம்ம பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் எல்லா சமையலுக்குமே சேர்க்கறது உண்டு. இந்த பக்கம் புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு. ஒரு சைடு எல்லா காய்கறி, கத்திரிக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார். இன்னொரு பக்கம் புளி கரைச்சலோட சேர்த்து ரசத்துக்கு தக்காளி, பச்சை மிளகா போட்டு ரசத்துக்கு கொதிக்க வச்சாச்சு. பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இதெல்லாமும் சேர்த்து ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சுட்ருக்கு. ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சாச்சு. குழம்புக்கு தேவையானதை வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் தேங்காய் துருவலும் திருவி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு, ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே சாதம் பருப்பு ரெடி பண்ணியாச்சு, பொரியல் பண்ணியாச்சு, பாயசமும் பண்ணியாச்சு.
ஸோ இதை மாதிரி நம்ம சைட் பை சைடாக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பரான சமையல் கூட மேக்ஸிமம் 1 to 1:15 அந்த 1.25 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். இந்த பக்கம் நான் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு மோரை வந்து நம்ம தயிரை வந்து நல்லா கடைஞ்சாச்சு. இந்த பக்கம் வந்து மோர் குழம்புக்கு வந்து அரிசி, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி வர, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு நல்லா வந்து நைஸாக அரைச்சி இந்த கரைச்சி வச்ச மோரில் தேங்காயும் 3 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி அது விழுத நம்ம வந்து சேர்த்து தாளித்து கொட்டினோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த இதில் வந்து நான் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி மோர் குழம்புல சேர்த்து அரைச்சிட்டு கருவேப்பிலையை நான் போட்டு அரைச்சதுனால கலர் எப்படி இருக்குது. மஞ்சப்பொடி சேர்க்கல இன்றைக்கி மோர் குழம்புல. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு பருப்போடு சேர்த்து தேங்காய் அந்த பொடி பண்ணி வச்சதையும் நல்லா அரைச்சி விழுது மாதிரி பண்ணிவிட்டு அந்த பருப்போடு சேர்த்து பருப்பை கரைச்சி ரசத்துலேயும் ஊற்றியாச்சு. இந்த பக்கம் வந்து குழம்புலேயும் வந்து சேர்த்து நெய்யில் கடுகு போட்டு தாளித்து வந்து சேர்த்தாச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பாரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீடாக பண்ணிடலாங்க. மேக்ஸிமம் வந்து 1 hour தான் எனக்கு சமையலுக்கு ஆகும். ரொம்பவே ஸ்பீடாக இப்போ வந்து பண்ணியாச்சு. இன்னொரு சைடு நான் வந்து பருப்பு வடைக்கு கடலப்பருப்பு, கருவேப்பிலை, சிகப்பு மிளகா, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து வச்சாச்சு. எப்போதும் வந்து இந்த பருப்பு வடைக்கு வெங்காயம் சேர்ப்பாங்க. நாள்கிழமை விசேஷங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது வெங்காயம் வந்து சேர்க்கறது கிடையாது. நம்ம பூண்டு வெங்காயம் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். ரொம்ப ரேரு சேர்க்கறது. அதுக்காக இந்த முட்டைக்கோஸை வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக துருவி வந்து போட்டு மாவோட வந்து கலந்து வடை தட்டி பண்ணும்போது இந்த கேபேஜ் வடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. கொஞ்சம் மொறுப்புக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1 ஸ்பூன் அரிசி மாவும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருங்காய வாசனையோட இந்த கேபேஜ் வடை வந்து இந்த வாட்டி எல்லாருமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த முட்டைக்கோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். இல்லைனா வெறும் பருப்பு வடையை தான் நான் வந்து போடுவேன். இந்த சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் வந்து சேர்க்கறதில்ல. இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெறும் நாளில் பண்ணுறீங்க, சுவாமிக்கு நைவேத்தியம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த பூண்டு வெங்காயம்லாம் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஆனால் அதை விட இந்த முட்டைக்கோஸை சேர்த்து இது மாதிரி காய்கறியில் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு வந்து சத்து வந்து நல்லாவே சேரும் வடையில். அதனால் நீங்கள் இந்த வடையை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பால் போலி இன்றைக்கி பண்ணேன். எப்போதும் வந்து பூர்ண போலி பண்ணுவோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். பால் போலிக்கு மைதா மட்டும்தான் நான் சேர்த்தேன். உங்களுக்கு தேவைன்னா மைதா, கோதுமை ரெண்டுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ மைதாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை மாதிரி நல்லா எண்ணெயும் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்து இதை மாதிரி பூரி பண்ணுற மாதிரி சின்னதாக பூரி பண்ணிக்கிட்டு பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் சர்க்கரை சேர்த்துட்டு ஏலக்காய், குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூவையும் கலந்து ஒரு இடத்துல வச்சுட்டேன். பூரி நம்ம பொரிச்சு எடுக்கிற மாதிரி இந்த மைதாமா பூரியை வந்து நல்லா பொரிச்சும் வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா அந்த பாலில் வந்து போட்ட உடனே எடுத்துடணும். ரொம்ப நாள் ஊறினீங்கன்னா ஊறி போயிடும், அது சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பிட்றப்ப தனித்தனியாக பூரி பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி போட்டுட்டு ஒரு டிப்பு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பால் போலியை எடுத்து ஒரு இடத்துல நீங்கள் செப்பரேட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வர வர நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இந்த வாட்டி வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருந்தது. வந்து இன்றைக்கி போகி சமையல் கம்ப்ளீட் ஒரு மீல். இதில் வந்து பச்சடி மட்டும்தான் மிஸ் ஆச்சு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. எங்கள் கசின்ஸ்லாம் இன்னுமே பிரம்மாண்டமாக நிறைய பண்ணாங்க. பீட்ரூட் பச்சடிலாம் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி போகி பண்டிகைக்கு ஒயிட் ரைஸ், அவல் பாயசம், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் அண்ட் கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் சூப்பரான டொமேட்டோ ரசம், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, கேபேஜ் பருப்பு வடை, அப்புறம் அப்பளம், அப்புறம் பால் போலி, அப்புறம் இதோட சூப்பராக கட்டி தயிரோட சூப்பரான கம்ப்ளீட் போகிக்கான மீல்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு 3 மணிக்கெலாம் வந்து ரங்கோலி காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வந்து வர சொல்லிட்டாங்க. ஸோ 3 மணிக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தால் கூட அந்த வெயிலெலாம் பார்க்காம அத்தனை பேர் நாங்கள் இவ்வளோ என்ட்ரிஸ் வரும், இவ்வளோ பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. அது தவிர எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த டோமினோஸ் ஸ்டால் ஒரு 3 நாள் போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் டோமினோஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்கள் பேஸ்கெட் பால் கிரவுண்டு. ஒரு பக்கம் பேஸ்கெட் பால், இன்னொரு பக்கம் வந்து டென்னிஸ், பேட்மிண்டன்லாம் ஆடுவாங்க. ஸோ 2 கிரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் எங்களெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பெரியவங்க போடுறத பார்த்து ஆசைப்பட்டு குழந்தைங்களாம் லாஸ்ட் மினிட்ல என்ட்ரிலாம் வந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. தீம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து சிம்பிளாக
நீட்டாக வந்து போட்டால் போதும்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசி நிமிஷத்தில் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து சேர்ந்தோம். இது என்னோடய ஃப்ரெண்டு நெய்பர்ஹுட்டும் வந்து என்னோட வந்து அவங்க அம்மா அவங்களாம் வந்து அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் உமனுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, ரொம்ப பேர்கிட்ட நம்மளால் மிங்கிள் பண்ண முடியாது. அதுவும் நான் வந்து செம்ம பிஸியாக இருப்பேங்க. என்னால் போய் உட்காந்து பேசுறது அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க நெய்பர்ஹுட்டில் அவங்கவுங்களுக்கு யார் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க, யாரெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுறாங்களோ அவங்களோட வந்து நேம் கொடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கூட பேசினாலுமே வந்து அவங்கவுங்களுக்கு யார் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அவங்கவுங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும். என்னடா அது நம்மள கூட பேசுகிறாங்க, படித்தா நம்மளை கூப்பிட, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கலாம், வீட்டில் நடக்கலாம். ஸோ வந்து பார்த்தா நமக்குன்னு அன்பு காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சில பேர் இருக்க தான் இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் விஷயம் எல்லார் லைஃப்லேயும் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெயில் எழுதுறீங்க. ஸோ அப்பப்போ டிப்ரெஷன் ஆகிறேன், இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படிலாம் நிறைய மெயில்ஸ்லாம் வருது. ஸோ அவங்களுக்குலாம் சொல்கிறது நமக்கு வந்து நம்மளை பிடிச்சி நம்மக்கிட்ட அன்பு உண்மையாக காட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்க தான் இருக்கும். நீங்கள் அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ லைஃப்பில் அதை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா, என் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து வந்து ஜாயின் பண்ணி எல்லாருமே சேர்ந்து வந்து ரங்கோலி வந்து போட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து செம்ம கலகலன்னு இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட்டே. எல்லாருக்கூடையும் மீட் பண்ண வேண்டியது இருந்தது. புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிடச்சாங்க எல்லாருக்கிட்டையும். ஏன்னா எல்லாருமே முக்கால்வாசி ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க. எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க குழந்தைங்க கிளாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சிலம்பம் கற்றுத்தராங்க, ஜும்பா கிளாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், டான்ஸ் போகும், கராத்தே போகும். ஸோ இதை மாதிரி எல்லாருமே பிஸியான ஷெடியூலில் இருக்கும்போது இதை மாதிரி கான்டெஸ்ட்டில் கலந்துக்கும்போது ஒரு 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வந்து கிடைக்கும். 4 பேரை பார்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அதனால் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. ஸோ கடைசி நிமிஷத்தில் நான் பப்பூசி எல்லாம் போயிட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அம்மா எல்லாருமே வந்தாங்க. ஸோ சூப்பராக வந்து அந்த கோலம் வந்து நிறையா பேர் செம்ம சூப்பராக போட்டாங்கங்க. எல்லாரும் வந்து அந்த ரங்கோலிக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கடைசி நிமிஷத்தில் கலர் கோலம் என்ன போடணுமா வேண்டாமா, ஒரு பானை போட்டு வந்துடலாம் அப்படின்லாம் நினச்சோம். ஸோ நம்ம பண்ணுறத க்ரியேட்டிவிட்டியாக நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் வரைஞ்சால் கூட அதை க்ரியேட்டிவிட்டியாக நம்ம நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வந்து ஆசை. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா நவதானிய பொங்கல், அதாவது எல்லா கிரைன்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு கோலம் போடலாம். ஒரு பொங்கல் தீமுங்கிறதுனால பொங்கல் ரிலேட்டடாக போடலாம். அதில் நவதானியமும் யூஸ் பண்ணலாம். ஏன்னாக்கா இந்த பொங்கல் பண்டிகையே வந்து உழவர்களுக்கு அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தேங்க் பண்ணுற விதமாக நம்ம கொண்டாடுறதுனால ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 3D கோலம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தது 3D கோலம். அதே மாதிரி கம்பி கோலமும் வந்து என்ட்ரியில் இருந்துச்சு. அவங்களும் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் தனி கேட்டகரியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணாங்க. அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, கிட்ஸ்லாமும் தனியாக பொங்கல் பானையெல்லாம் வரைஞ்சி அவங்களுக்கும் ப்ரைஸஸ்லாம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல வரைஞ்சவங்களுக்கு கூட கிடச்சிது. ஒரு சில பேர் வந்து செம்ம தீம்லாம் வந்து வச்சு போட்டாங்க. ட்ரெடிஷனை வந்து நம்ம வந்து காப்பாற்றணுங்கிற தீமு, அதுக்கப்புறம் ஸ்பேஸில் போய் பொங்கல் வச்சா எப்படி இருக்குங்கிற கான்செப்ட், அப்புறம் ஒரு கேர்ள் வந்து பொங்கல் வச்சா அப்படி இருக்குங்கிற கான்செப்ட், அதுக்கப்புறம் விவசாயி உழவர்களை வரைஞ்சி கிராமத்தில் வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்கங்கிறதெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்து வரைஞ்சிருந்தாங்க. நம்ம வந்து எல்லா விதமான தானியங்கள், அரிசியில் மஞ்சள் கலந்து சூரியனுக்கு வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் எள்ளு, கொள்ளு, கொண்டக்கடலை, இது மாதிரி கோதுமை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் சிக்கு கோலத்திலே ஒருத்தவங்க வந்து டெம்பிளை அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடச்சிது. அந்த சிக்கு கோலம் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு தான் வந்து கிடச்சிது. அந்த கம்பி கோலத்துக்கு தனி கேட்டகரி, ரங்கோலிக்கு தனி கேட்டகரி, அப்புறம் புளி வச்சு கோலம் போட்டால் அதுக்கு தனி கேட்டகரி. ஸோ கம்பி கோலத்தில் அந்த கோவிலை வரைஞ்சி அங்கங்கே விளக்கேற்றி வச்சோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு அந்த கோவில். ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணோம் ஒவ்வொருத்தரையும். அவ்வளோ எஃபர்ட் எடுத்து, அவ்வளோ மெனக்கெட்டு, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பேசாதவங்கலாம் கூட வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நெருங்கி க்ளோஸ் ஃப்ரெண்டாகி அப்போ வந்து ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹெல்ப்பிங் டெண்டன்சி அப்போ பார்க்க முடிஞ்சுது. அப்போல்லாம் வந்து பேசியிருக்கவே மாட்டோம். வெளில வந்து யாரையும் பேசியிருக்கவே மாட்டோம். ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் பயங்கர பிஸி ஷெட்யூலில் கூட அந்த டயத்தில் மீட் பண்ணி எல்லோரும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து கிடச்சாங்க. பக்கத்து வீடு, எழுத்த வீடு, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு அவங்கெல்லாம் வந்து 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 ஜாயின் பண்ணி கொலுசிவாக எல்லாருமே பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே இருந்துச்சு.
நிறையா பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு அவங்களோட வீட்ல அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. குழந்தைங்க எல்லாரும் வந்து ஆர்வமா இது மாரி ஒரு கான்டெஸ்ட் வந்து எல்லா அபார்ட்மெண்ட்லேயும் வச்சா, அந்த தெருவுல வச்சாக்கா எல்லாரும் கலந்துக்கும்போது, எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது, அது வந்து வேற லெவல்ல தான் இருந்துச்சு. நாங்க வந்து தரோலி என்ஜாய் அந்த அன்னைக்கு அந்த பர்ட்டிகுலர் டே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம். இதான் நான் சொன்ன குளம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த குளம். ஏன்னா நார்மலா டெம்பிள் கோபுரம் வரையறதே கஷ்டம். சிக்கு குளம் வரைஞ்சிருந்தாங்க. இவங்க வந்து 3 பிரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அழகா ஒரு கேர்ள் போட்டு, அதுக்கு வந்து சாரி 2ண்ட் பிரைஸ்ன்னு நெனைக்கிறேன் இவங்க. 2ண்ட் பிரைஸோ, 3 பிரைஸோ இவங்க ஏதோ வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல வந்து போய் பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து 3 பிரைஸு. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல வந்து விட்டுறக்கூடாது. நம்ம ட்ரெடிஷ்னல்ல வந்து இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ மறந்து போயிடுறோம். நம்ம மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து அந்த கோவில்லயே வந்து அ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குடுத்துருந்தாங்க. அவ்ளோ அழகா கேட்டகரி வைஸு ஜட்ஜஸ் இதுக்குன்னே குவாலிஃபைடு ஜட்ஜஸ் 6 பேர வந்து கூட்டின்னு வந்து கோலத்தில எக்ஸ்பர்டீஸ் ஆனவங்க ஒவ்வொரு கோலமும் எவ்வளோ நீட்டா இருக்கு, எவ்வளோ தீமா இருக்கு, எவ்வளோ கிரியேட்டிவிட்டியா பண்ணியிருக்காங்க, எப்படி கலர் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லா எப்படி பண்ணியிருக்காங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி குடுக்குறாங்கன்னு ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து பார்த்து பார்த்து நம்பர் போட்டு எல்லாருமே ஒரு ஸ்கோர்ல தான் வந்து போச்சு. எல்லாருமே செம்ம எஃபோர்ட் வந்து போட்டிருந்தாங்க. இதுதான் ஸ்பேஸ்ல போய் பொங்கல் வச்சா எப்படி இருக்குங்கிற தீம் வந்து பிரைஸ் வின் பண்ணுச்சு. ஒரு 3 பிரைஸு அண்ட் சிக்கு குளம் கேட்டகரி தனி ப்ரைஸு. அதுக்கப்புறம் புள்ளி வச்ச குளத்துக்கு தனி ப்ரைஸு. அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் வரைஞ்சதுக்கு தனி ப்ரைஸஸ். இது மாரி வந்து நெறைய ப்ரைஸஸ் வந்து குடுத்தாங்க. இது தவிர எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மறுநாளைக்கு ஃபுல்லும் வந்து சமத்துவ பொங்கல் இருக்கு. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து கரும்பு உடைக்கிறது, அப்புறம் உறியடி வச்சிருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு தனி உறியடி, குழந்தைங்களுக்கு தனி உறியடி, மென்ஸ்க்கு தனியா உறியடி. அதெல்லாமும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து காட்டுறேன். அவ்ளோ சூப்பரா நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம். சிலம்பம் வந்து இருந்தது காணும் பொங்கலுக்கு. அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இந்த பொங்கலுக்கு நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை ஃப்ரம் ஹாசினி.